நம்ம இன்னைக்கு ராஜஸ்தானில் ரொம்ப ஃபேமஸான ஃபெர்னி ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது அவங்களுக்கு ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்க. வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவு மைதா எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுலேயே நான் சொல்லியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் குழி பறிச்சுட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்ல சாஃப்டான டைட்டான மாவு பாதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம நெய், உப்பு இதெல்லாம் சேர்க்க தேவையில்லை. தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை நான் இப்போ காமிக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா அழுத்தி விட்டு பிசையணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்ததுக்கப்புறம் மறுபடிக்கும் ரவுண்ட் ஷேப்பில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இதே போல் மடித்து நம்ம ஒரு 4-5 டைம் பிசையணும். அப்போ தான் இது உள்ளே நல்ல லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராசஸை நீங்கள் எத்தனை டைம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லேயர்ஸ் நிறைய கிடைக்கும். நம்மளோட ரெசிபியும் நல்ல பெர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண நெய். ஹோம்மேட் நெய் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியில் கடையில் வாங்கின நெய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த நெய்யில் நல்லா டிப் ஆகுற மாதிரி நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இது போல் பண்ணுங்கள். இந்த மாவில் எல்லா இடத்துலையும் நெய் படணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நார்மலாக சப்பாத்திக்கெலாம் மாவு பிரிப்போம்ல, அந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்த மாவையும் நெய்யில் நல்லா அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இது போல் எடுத்து தனியாக வச்சுருங்க. இதே போல் எல்லா மாவையும் நல்லா டிவைட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உருட்டி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. மாவு நல்லா ஊறிருக்கு. நெய்யிலேயே மாவு நல்லா செட் ஆகிருக்கு. தொட்டு பார்க்கும்போதே தெரியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு செய்கிற ஸ்வீட் நல்ல மொறுமொருவாக இருக்கணும்னா நெய் யூஸ் பண்ணுங்கள். இல்லை நல்ல சாஃப்டாக மிருதுவாக இருக்கணும்னா நெய்க்கு பதிலாக எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல சாஃப்டான ஸ்வீட் கிடைக்கும். இப்போ எல்லா மாவையும் ஓரமாக வச்சுருங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஹோல் போட்டுக்கோங்க. நம்ம உளுந்த வடைக்கெல்லாம் ஹோல் போடுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ கையிலேயே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி இழுத்து விடணும். இந்த மாவு உடஞ்சிடக்கூடாது. உடையாமல் பார்த்து இது போல் இழுத்துக்கோங்க. இந்த வேலையை ரொம்ப ஜென்டிலாக பண்ணணும். கையில் அப்பப்போ நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்ல ஒல்லியான மாவு பக்குவத்துக்கு இது மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தான் நல்ல லேயர்ஸ் கிடைக்கும். நான் பிகினர்ஸ்க்காக ஈஸியான மெத்தடும் ஷேர் பண்ணியிருக்கேன். இது நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களுக்கான மெத்தடு. ஒருவேளை நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மெத்தட் ரொம்பவே டஃப்பாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நான் ஒரு ஈஸியான மெத்தடும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது பார்க்குறதுக்கு ஒரு மாலை மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி நல்ல ஒல்லியாக திரட்டினதுக்கு அப்புறமா இது போல் 2ஆக மடித்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதை நம்ம மறுபடிக்கும் கை வச்சுட்டு ஒரு மாலை மாதிரி பண்ண போகிறோம். கை வச்சு ஜென்டிலாக இந்த மாதிரி இழுத்து விடணும். நம்ம மாவை கரெக்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சிருந்தோம்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு.
நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நான் சொன்னது போல் இடையிடையில் கையில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. மாவுலையும் இடையிடையில் நெய்யை வந்து அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ நீங்கள் இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நிறைய லேயர்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதே மாதிரி நல்லா இழுத்து விட்டு அதுக்கப்புறம் மடித்து விட்டு இழுத்துக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும்னா நல்ல ஒல்லியான லேயர்ஸ் ஃபார்ம் ஆகுறது வரைக்கும். அவ்வளோதான், நல்ல ஒல்லியான லேயர்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இழுக்கிறத ஸ்டாப் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு உருண்டை ஆனதுக்கப்புறமா லேசாக இது போல் தட்டிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது பொரிக்கிறதுக்கு இப்போ தயாராக இருக்குது. இதே போல் மீதி இருக்க எல்லா உருண்டைகளையும் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம பாரம்பரியமான மெத்தட் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம ஈஸியான மெத்தட் பார்க்கலாம், பிகினர்ஸ்க்கானது. இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க உருண்டையை வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம பூரிக்கட்டை வச்சு திரட்ட முடியாது, கையில் தான் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு இது நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. மாவு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அடியில் இருக்க தட்டு வந்து நம்மளுக்கு தெரியணும். அந்த அளவுக்கு நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஒரு தின் லேயராக இது போல் பரத்தி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பீஸா கட்டர் அப்படி இல்லைன்னா கத்தி வச்சுட்டு கிட்டத்தில் லைன் போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப கிட்ட போடணும். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன லைன் போட பாருங்கள். இந்த மாதிரி லைன் போட்டதுக்கப்புறமா ஓரத்துலேருந்து இந்த மாதிரி மடித்து விட்டுட்டே வரணும். பாருங்கள் இந்த மாதிரி. இதே போல் கடைசி அந்த கார்னர் வரைக்கும் பண்ணிக்கோங்க. ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மடித்து விட்டுட்டே வாங்க, இல்லைன்னா லேயர்ஸ் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே கையில் எடுத்துட்டு நல்லா இது போல் சுற்றிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அப்படியே பண்ணிக்கோங்க. கை வச்சு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிவிட்டு அந்த எண்டை வந்து நல்லா இது போல் ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் பிரிஞ்சு போகாமல் இருக்கும் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது. அவ்வளோதான், இதுவும் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. நான் உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லி தந்திருக்கேன். அதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுபடி பண்ணுங்கள். டேஸ்ட் மாறாது, பார்க்குறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ இதையும் லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம பண்ணிடலாம். எல்லா மாவுலையும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடுங்க. லேசாக இது போல் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அந்த லேயர்ஸ்லாம் நல்லா எடுத்து விட்டு காமிக்கும். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எண்ணெய் வந்து முழுமையாக சூடாகக்கூடாது, லேசாக சூடானா போதும். லேசாக சூடானதுமே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்து இது போல் வச்சுருங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா 2வது பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயோட சலசலப்பெலாம் அடங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம கிளற ஆரம்பிக்கணும். பாருங்கள், இப்போவே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும் போது தான் அந்த லேயர்ஸ் உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகிட்டு வரும், இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா 2வது பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. 2வது பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். இப்போ லேசாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு சாஃப்டான ஸ்வீட் பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜ்லேயே வெளியில் எடுத்துருங்க. உங்களுக்கு நல்ல மொறுமொறுவாக வேணும்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ வந்து இந்த ஸ்வீட் நல்லா மொறுமொறுவாக இருக்கும். அவ்வளோதான். இதே போல் மீத இருக்க எல்லா ஸ்வீட்டையும் எண்ணெயில் போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றி வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயெல்லாம் அது உறிஞ்சிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கான சுகர் சிரப் வந்து தயார் பண்ணிடலாம். சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சர்க்கரை கரையிறது வரைக்கும் இது போல் கலந்துகிட்டே இருங்க. சர்க்கரை முழுமையாக கரைஞ்சதுக்கப்புறமா
ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க போதும். கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் கொஞ்சமாக இதில் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. நீங்கள் குங்குமப்பூ இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்ல திக்கான ஒரு சுகர் சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க ஃபெனியை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா ஸ்வீட்டையும் பண்ணிடுங்க. இப்போ 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ ஜூஸியாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருந்தது. வாயில் வச்சதும் கரையிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ மீதி இருக்க எல்லா ஸ்வீட்டையும் இதே மாதிரி ஊற வச்சு வெளியில் எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ராஜஸ்தானோட பாரம்பரியமான ஃபெனி ஸ்வீட் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ லேயராக சூப்பராக வந்திருக்கு. நான் வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் பெர்ஃபெக்டான ஸ்வீட் ரெசிபி பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபெர்னி ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.